ஹாய்! இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனுன்னா, ஆல் டைம் ஃபேவரைட் அண்ட் கம்ஃபர்ட் ஃபுட் தான் இன்னைக்கு லஞ்ச் மெனு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசம் அண்ட் பெப்பர் சிக்கன் அவ்வளோதான். அதுக்கு ஒரு 3 பல்லாரி வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கு கடாயில ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு பொரிஞ்சதும், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு பச்சை மொளகா, கொஞ்சமா கருவேப்பிலை கிள்ளி போட்டாச்சு. வேகுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வேகணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் அது கூட சேர்த்து நல்லா மசிய விட்டதுக்கப்புறமா, ஆல்ரெடி மசிஞ்ச தக்காளி தான், மசிஞ்சதுக்கப்புறம் இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து விட்டுட்டு, 2 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அ கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும், கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் அது கூட சேர்த்து விட்டு, நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகுற அளவு கிண்டி விட்டுட்டு, மூடி போட்டு நல்லா தண்ணி விழுகிற டைமில் மூடிய எடுத்து விட்டு ஓப்பன் பாட்டாவே குக் பண்ண விடணும். நல்லா வெந்து தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிரும். அப்போ நல்லா சிக்கன் வெந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியதான். அப்புறம் பச்சை புளி ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், ஒரு பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு, கடாயில எண்ணெய் விட்டு அரைச்ச மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஒரு 2 1/2 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்தாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா முறக்கட்டினதும் இறக்கிடலாம். சூடான சாதம், ரசம், பெப்பர் சிக்கன் சாப்பிடவே யம்மியாக இருந்தது. பாய்.